யார் தெரியுமா? துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு சற்றும் இல்லாமல் திரிபவர்கள்தான் மிக சிறந்த துரோகிகள். உன்னுடைய மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் போதும், மற்றவர்களிடம் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை எதிர்த்து கொண்டு உன் எதிரில் நிற்பவர்களெல்லாம் உனக்கான எதிரியும் அல்ல, தோளில் கை போட்டுக்கொண்டு நீ சொல்வதற்கெல்லாம் உனக்கு சாதகமாகவே பதில் சொல்பவர்கள் உனக்கு தோழனும் அல்ல. இதை உணர்ந்து கொள். கவலையே இல்லை எப்பொழுதும் உன் வாழ்வில். துரோகம் என்பது உன் வாழ்க்கையில் நுழையவும் முடியாது. உனக்கு துரோகம் செய்தவர்களை, உனக்கு துரோகம் செய்துவிட்டு உன் வாழ்க்கையை கவலைப்பட வைத்தவர்களை அடக்கும் நேரம் விட்டது. உன்னுடைய மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் போதும், மற்றவர்களிடம் உன்னை பற்றியும் உன் மனதில் இருப்பதை பற்றியும் நீ நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எது வந்தாலும் எது நடந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில்தான் வாழ்க்கை பயணம் தொடர்கிறது. எல்லோருக்குமே இது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எது நடந்தாலும் இதுவும் கடந்து போகும், இதுவும் முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கையிலேயே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டே இரு. ஒரு விஷயம் உனக்கு கூறுகிறேன், கேட்கிறாயா? நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடம், உனக்கு தெரியாத ஒருவரிடம் இருந்து உனக்கு எப்பொழுதுமே கிடைக்காது. நீ அதிகம் நம்பியவர்களிடமிருந்து, நீ அதிகமாக விரும்பியவர்களிடமிருந்து மட்டுமே அந்த துரோகம் உனக்கு கிடைக்கிறது. எனவே உன்னை போல் மற்றவர்களையும் சமமாக நினைத்து விடாதே. உன்னை போல் நல்ல மனது படைத்தவர்கள் உன்னை சுற்றி இருப்பார்கள் என்பதை மட்டும் முடிவு செய்து விடாதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் பலவிதமான குணாதிசயங்களோடு தான் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமே உன்னுடைய நலம் விரும்பிகள் என்று மட்டும் நினைத்து விடாதே. ஏனென்றால் அவர்கள் மனதில் என்னென்ன ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு அது நன்றாகவே தெரியும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். மற்றவர்களுக்கு நண்பனாக இருக்கலாம், மற்றவர்கள் உனக்கு நண்பனாகவும் இருக்கலாம். முடியவில்லை என்றால் எதிரியாக கூட மாறிவிடலாம், மற்றவர்களுக்கு எதிரியாக கூட மாறிவிடலாம். ஆனால் துரோகிகளாக மட்டும் மாறவே மாறாதே. யாருக்கும் துரோகம் செய்ய மனதால் கூட நினைத்து விடாதே. அதுதான் பெரிய பாவமாகவே மாறிவிடும். யார் என்ன செய்தாலும் என்ன நினைத்தாலும், யார் என்ன உனக்கு எதிராக செய்தாலும் கூட அவர்களிடம் போய் கேள்வி கேட்பதை நிறுத்திவிடு. முதலில் உன்னிடம் அந்த கேள்வியை கேட்டுப்பார். உன் தவறுகளை நீ உணர்ந்தாலே போதும், மற்றவர்கள் செய்யும் தவறு உன் கண்களுக்கு தெரியவே தெரியாது. உன் தவறுகளை நீ உணர்ந்து கொள். நீ செய்யும் தவறுகளை முதலில் திருத்திக்கொள். அப்பொழுது மற்றவர்களிடம் அவர்கள் தவறை திருத்திக் கொள்ளுமாறு நீ கேட்கலாம். நம்மை பழி சொல்ல தெரிந்த யாருக்குமே நமக்கான வழியை சொல்லவே தெரியாது. நமக்கு வழி சொல்ல போவதும் இல்லை அவர்கள். நம் வாழ்க்கை நம் கையில்தான் இருக்கிறது. நம் வழியை நாம் தான் சரியான பாதையாக மாற்றிக்கொள்ள முடியும். அது உன் கையில்தான் உள்ளது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்தி, சரியான வழியில் பயணம் செய்து உன் வெற்றிக்கான இலக்கை அடைய வேண்டும் என்பதுதான் நீ செய்யும் மிக முக்கியமாக பயணமாக இருக்க வேண்டும். அதுதான் உன்னுடைய குறிக்கோளாகவும் இருக்க வேண்டும். இறைவனின் விளையாட்டு அவ்வளவு எளிதாக, அவ்வளவு சுலபமாக மனிதர்களுக்கு விளங்கவும் விளங்காது. விளங்கப் போகும்படி இறைவனும் விடமாட்டார். இன்பமாக தோன்றும் எந்த இன்பங்களும் முழுமையான இன்பங்களை தருவதே இல்லை யாருக்குமே. அந்த இன்பத்திற்கு பின்னால் அதற்கான துன்ப செயல்களும் நிச்சயமாக இருக்கவே செய்யும். அதே போலத்தான் துன்பமாக நாம் நினைக்கும் ஒன்று கடைசியில் பெரும் இன்பமாக நமக்கு தோன்றும், இன்பமாகவே வந்து முடியும் நம் வாழ்வில்.
முக்கனிகளில் ஒன்றான பலாப்பழத்தை நீ பார்த்திருக்கிறாயல்லவா? அழகான இனிப்பான பழங்களுக்கு மேலே முட்கள் நிறைந்த தோல் இருக்கத்தானே செய்கிறது. இதுதான் இயற்கையின் நியதியும் கூட. வெளியே முட்கள் போல துன்பம் நிறைந்து இருந்தாலும் உள்ளே இன்பம் நிறைந்திருக்கும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. துன்பம் மட்டுமே நம் வாழ்க்கையில் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு அந்த துன்பத்திற்குள் இருக்கும் இன்பத்தை நீதான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். துன்பம் வந்துவிட்டது, என் வாழ்க்கையில் நான் என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்று அப்படியே உழன்று கொண்டே இல்லாமல் துன்பத்திற்குள் என்ன இன்பம் இருக்கிறது என்பதை ஆராய கற்றுக்கொள். அப்படி நீ ஆராய கற்றுவிட்டாலே உனக்கானது எல்லாமே உன்னை வந்து சேரும். அது சந்தோஷமாக இருக்கலாம், ஆச்சரியமாக இருக்கலாம், அற்புதமாக இருக்கலாம், ஏன் மகிழ்ச்சிக்கான வெற்றியாக கூட இருக்கலாம். இப்பொழுது உன் வாழ்க்கையிலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீ முட்கள் நிறைந்த பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை முட்கள் நிறைந்த பாதையில்தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் உனக்கான மலர் பாதை உன் கண்களுக்கு தென்படும். அந்த மலர் பாதையில் நீ செல்லும் பொழுது பல இன்பங்கள், பல ஆச்சரியங்கள், பல அனுபவங்கள், பல இனிப்பான நிகழ்வுகள் உனக்கு வந்து சேரும். அதை உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியும். உனக்கு முன்பாக வழிகாட்டியாக, உனக்கு பின்பாக பாதுகாவலனாக, இப்படி 8 திக்கிலும் நான் உன்னை சூழ்ந்து இருக்கையில் உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். நான் உன் வாழ்க்கையையும் உன்னையும் எப்பொழுதும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. நான் அதை நிகழ்த்தவும் விடமாட்டேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கூறும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. நம்பிக்கையோடு இன்று இரவை கடந்து வா. இன்றோடு உன் கஷ்டகாலமெல்லாம் முடியும். நாளை இனிப்பான நிகழ்வு, அந்த பலாசுளை போல இனிப்பான வாழ்வு உன் வாழ்வில் அமையும் என்ற நம்பிக்கையோடு சிரிக்க வைப்பது மிக மிக எளியான ஒரு செயல். ஆனால் சந்தோஷப்படுத்துவது மிக மிக கடினமான ஒரு செயல். மற்றவர்களை சந்தோஷப்படுத்திக் கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வாய். செயலை செய்வதற்கு மட்டுமே உனக்கு அதிகாரம் இருக்கிறது என் பிள்ளையே. பலனில் ஒருபோதும் உனக்கு அதிகாரமே இல்லை. பலன் என்பது இல்லவே இல்லை என்பதை நினைத்து கொண்டு நீ செயலை செய்து கொண்டே இரு. பலனின் மீது ஆசை கூட வைத்து விடாதே. செயல் செய்வதில் நம்பிக்கையின்மையும் இல்லாமல் பார்த்துக்கொள். நம்பிக்கையோடு நீ செய்யும் செயலை செய்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். யார் தடுத்தாலும் அதை உன்னிடம் இருந்து பறிக்கும் உரிமையை நான் அவர்களுக்கு கொடுக்கவே மாட்டேன். யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலையே படாதே. கவலை எதற்கு உனக்கு? யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உனக்கு. உன்னை ஒதுக்கி வைத்தவர்களுக்குத்தான் நஷ்டம் என்று தீர்க்கமாக சிந்தனையோடு இரு. உன்னோடு நான் எப்பொழுதும் இருந்து கொண்டுதானே இருக்கிறேன். பின் ஏன் உன் மனதில்தான் இத்தனை கவலை? நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைப்பட்டால் அதனால் ஏற்படும் வலி அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்ததான் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர மனதை ரணப்படுத்தி கொள்ள பயன்படுத்தி கொள்ளவே கூடாது. அதை செய்வது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் அதுதான் நிரந்தர தீர்வாகவே இருக்கும். எனவே தீர்க்கமான மனநிலையோடு இரு. எதை செய்தாலும் தீர்க்கமான சிந்தனை செய்துவிட்டு செய்ய துவங்கு. அப்பொழுது நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக மாறும். எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். முடியவில்லை என்றால் அப்படியே கடந்து போக பழகிக்கொள். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும்
நான் கண்ட நோக்கத்தையும் நான் எதிர்கொண்ட வைராக்கியத்தையும் எப்பொழுதும் மீறமாட்டேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும், நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாத்தியமாகும். எந்த காலத்தில் உன்னுடைய புத்தியானது தேவையில்லாததை சிந்திக்கிறதோ அப்பொழுது உன் வாழ்வில் நீ வெற்றியடைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். எதையுமே பேசுவதற்கு முன்பு கவனமாக பேசப் பழகு. பேசிய பின் வருந்துவதால் எந்த ஒரு பலனுமே இல்லை. பேசுவதற்கு முன் 1000 முறை சிந்தனை செய்து பார். அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு எந்த கஷ்டமும் விளையாதபடி உன்னால் வாழ்க்கையை நகர்த்தி செல்ல முடியும். விவாதங்கள், மோதல்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் எதையுமே கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வானமே இடிந்தாலும் அதிலிருந்து புதிய உலகம் பிறக்கத்தான் செய்யும். வாழ்க்கை இப்படித்தான். அந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் காட்ட வேண்டும். கஷ்டமாக இருக்கிறதே என்று உன் வாழ்க்கையை நீ அப்படியே விட்டுவிட முடியுமா என்ன? நிச்சயமாக நீதான் வாழ்ந்தாக வேண்டும். உன் வாழ்க்கை உனக்குத்தான். என் பிரச்சனைகளை என் உதடுகள் அறிவதே இல்லை, அவை என்றும் சிரித்து கொண்டேதான் இருக்கும் என்று நம்பிக்கையோடு இரு. எப்பொழுதுமே உன் மனதில் ஒரு புன்னகையை வளர்த்து கொண்டே இரு. நீ நம்பவே முடியாத அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்வில் நடக்கும். நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்வில் அது நிச்சயமாக நடக்கும். ஆசைப்படுவதை மறந்துவிடு. ஆனால் எதை நினைத்து ஆசைப்பட்டாயோ அதை எப்பொழுதும் மறந்து விடாதே. மறந்தும் கூட மறந்து விடாதே. அப்பொழுதுதான் நீ ஆசைப்பட்டதை நிறைவேறுவதற்கான அத்தனை வழிகளும் உன் கண்களுக்கு தென்படும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. கண்ணாடிதான் உன் சிறந்த நண்பனாக இருக்கும். ஏனென்றால் நீ அழும்போது அது ஒருபோதும் சிரித்ததே இல்லை. எனவே போராட்டமாக இருக்கும் சமயத்தில் உன் மனதை நிதானமாக வைத்துக்கொண்டு நாம் செய்வது சரியா என்பதை உன் கண்ணாடியில் முன் நின்று சிந்தித்துப் பார். அதுவே உனக்கு சொல்லும் உன் வாழ்க்கையில் நீ அடுத்து செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று. நீண்ட காலமாக சாயப்பாவிடம் வைத்த வேண்டுதல் எதுவுமே பலிக்கவில்லை. சாயப்பாவிடம் வைத்த பிரார்த்தனை எதுவுமே நிறைவேறவில்லை என்றுதானே உனக்கு வருத்தம்? உன் பிரார்த்தனைகள் உனக்கு நிறைவேறவும் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் உனக்கு நிகழவும் உடனுக்குடன் நிகழவும் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்தால் உன் சாயப்பாவையும் முழுமையாக உன்னால் காண முடியும், ஆத்மார்த்தமாக சாயப்பாவை தரிசிக்க முடியும் என்பதை நான் சொல்லத்தான் வந்திருக்கிறேன். கவனமோடும் நம்பிக்கையோடும் இதை முழுவதுமாக கேள். உன் வேண்டுதல்கள், உன்னுடைய கோரிக்கைகள், உன்னுடைய பிரார்த்தனைகள், உன்னுடைய ஆசை, மிகப்பெரிய ஆசை எல்லாம் நிறைவேறும் சர்வ நிச்சயமாகவே. நான் இப்பொழுது கூறுவதை சற்று கவனமாக கேள். நீ கேட்டதை கேட்டபடியே உனக்கு தருகிறேன் உன் சாயி தேவா. இது உனக்காக மட்டுமே புரியக்கூடிய வார்த்தைகள். அதனால்தான் பிள்ளையே நான் இதை உன்னிடம் சேர்க்கவே வந்துள்ளேன். உன் மனம் போராட்டமாக இருக்கும் சமயத்தில், வேதனையாக இருக்கும் சமயத்தில், மனம் பாரமாக இருக்கும் தருணத்தில் சாயிநாதரை தரிசிக்க வேண்டும். சாயிநாதரம் பேசினால் சற்று மனபாரம் குறையும் என்று மனதார நினைத்தால் இந்த 10 வழிகளை கடைப்பிடித்துப் பார். நீ என்னிடம் நிச்சயமாக பேசலாம். சர்வ நிச்சயமாக என்னை பார்த்தே தீரலாம். நீ என்மேல் வைத்திருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் இடையில் சிக்கிக்கொண்டு உன் சாயிநாதர் தவிக்கிறேன். நீ என்மேல் வைத்திருக்கும் அன்பிற்கு பிரதிபலனாக நான் உன்னை காண, உன்னோடு பேச நிச்சயமாக வருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். உன் பொறுமையான காத்திருப்புக்கு பரிசாக நீ என்மேல் வைத்திருக்கும் முழுமையாக நம்பிக்கைக்கு பிரதிபலனாக நீ என்ன என்னிடம் கேட்டாலும் அப்படியே ஆகட்டும் என்று நான் முடித்து காட்டுகிறேன். இதோ இப்பொழுதும் இந்த நொடியும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக்கவே நான் முடிவெடுத்து விட்டேன். என் திட்டம் இப்பொழுதுதான் உனக்கு புரியப் போகிறது.
உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் சாயிநாதரை காண வேண்டும், சாயிநாதரோடு சற்று பேச வேண்டும் என்று உன் மனம் ஏங்குகிறது என்றால் இந்த 10 கட்டளைகளை கடைப்பிடி. இந்த 10 கட்டளைகளை நீ கடைப்பிடித்தால் உன் வாழ்வில் நான் உன் முன் நிச்சயமாக தோன்றுவேன், உன்னோடு கலந்துரையாடுவேன். இது சர்வ நிச்சயமான சத்திய வாக்குதான். அதில் முதலிடமாக வருவது முமுக்ஷை, அதாவது சுதந்திர உணர்வுடன் கூடிய இறைவனை காண வேண்டும் என்ற விருப்பம், ஆவல். மனைவி, சமூகம், உறவு, வேலை என்ற ஏகப்பட்ட விலங்குகளால் தான் பூட்டப்பட்டிருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறான். கலங்கவும் செய்யாதே, நம்பிக்கையோடு நடந்து கொண்டே இரு. ஏதாவது ஒரு வெளிச்சம் நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரிய வைப்பேன். உன் சாயிநாதர் நான் எப்பொழுதும் உன்னுடன் தானே இருந்து கொண்டிருக்கிறேன். எதற்காக இந்த மனபயம் உன்னில்? இருளாக இருக்கும் உன் வழியில் விளக்கேற்ற முயன்று பார், அல்லது வெளிச்சமாக இருக்கும் இடத்திற்கு நகரப்பார். அதை விடுத்துவிட்டு புலம்பிக் கொண்டு எனக்கு பயமாக இருக்கிறது, நான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று அங்கேயே நின்று கொண்டிருந்தால் இருளாகத்தானே இருக்கும் குழந்தையே. உன்னுடைய பயத்தையெல்லாம் விட்டுவிட்டு கண்களை மிகவும் மெல்லியதாக திறந்து பார். சுற்றும் முற்றும் கண்களை சுழல விடு. அங்கே ஒரு துளி வெளிச்சமாவது தெரிகிறதா என்பதை தீர்க்கமாக கவனி. அங்கே உடனே சென்றுவிடு. உனக்காக அந்த வெளிச்சத்தை கொடுத்தவன் சாயிநாதரை என்பதை முழுமையாக நம்பு. என்னுடைய உயிரே நீயாக இருக்கும் பொழுது, என் செல்ல பிள்ளையாக நீயாக இருக்கும் பொழுது உனக்கு தேவையானதை நான் எப்படி தராமல் போய்விடுவேன் என் பிள்ளையே? உன் வலிகள், வேதனைகள், உன் மன குமுறல்கள், வேதனைப்பட்டது அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமான ஒரு நல்ல வாழ்க்கையை நீ பெறுவாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் வசந்தமான நிகழ்வுகள் நிச்சயமாக நிகழப்போகிறது. இது சத்தியமாக உன் வாழ்க்கையில் நிகழத்தான் போகிறது. எல்லாம் மாறும் என் குழந்தையே. விரைவில் எல்லாமே உனக்கு சாதகமாகவே மாறும். உனக்கான அழகான வாழ்க்கை உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. உனக்கான வாய்ப்பு உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கான ஒரு நல்ல பொக்கிஷமான வாய்ப்பு வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு செயலை முடிக்க 1000 முயற்சிகள் எடுத்தால் அதில் குறைந்தது 100 தடவையாவது தடைகள் இருக்கும். தடைகளை உடைத்து முன்னேறி செல்பவனே வாழ்வில் வெற்றியை பறித்து விடலாம் மிக சுலபமாக. தடைகள் 1000 வந்தாலும் அடியெடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இரு. உன் வாழ்க்கை உனக்கு வசப்படும். தடைகள் பல வரலாம் குழந்தையே. தட்டி பறிக்க கூட்டமும் பல வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே. எப்பொழுதும் துணிந்து நில். உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன் என்பதை மனதார நம்பு. எப்பொழுதுமே முன்வைத்த காலை பின் வைக்காதே. பின்வைக்கும் எண்ணத்தை கூட விட்டுவிடு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்கிறாய்தானே? அப்படியென்றால் துணிந்து நில், எதிர்த்து போராடு. வாழ்க்கையை வெல்லலாம் வா குழந்தையே. எப்பொழுதும் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மனது நிம்மதியாக இருந்தாலே சந்தோஷம், அடுத்து என்ன எடுக்க வேண்டும் என்ற உறுதுணையான முடிவு, உறுதியான முடிவு, மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமே ஒவ்வொன்றாக உன் மனதிற்கு வரும். மனது நிம்மதியாக இருந்தாலே பிரச்சனைகளுக்கான தீர்வை மிக சுலபமாக எடுத்துவிடலாம். நிம்மதியாக இருந்தால் ஒரு நிமிடம் கூட வீணாகாது. அதுவே உன் மனதில் நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன, வாழ்நாளே வீணாகிவிடும் குழந்தையே. எனவே எது நடந்தாலும், என்ன நடந்தாலும், எப்படித்தான் நடந்தாலும் உன் மனது எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். ஏனென்றால் நடப்பது நடந்தேதான் தீரும். நீ வேதனைப்படுவதாலோ, சோதனைப்படுவதாலோ, சோகப்படுவதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. ஏற்கனவே எல்லாமே தீர்மானிக்கப்பட்டவைதான். நீ நினைத்தாலோ, யார் நினைத்தாலும் எதையுமே மாற்ற இயலாது, மாற்றவும் முடியாது. எனவே எப்பொழுதும் எது நடந்தாலும் பயப்படாதே, கலங்காதே.
எது நடந்தாலும் எது வந்தாலும் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என் பிரியமே, அனுதினமும் ஏதோ ஒரு நிகழ்வு உன் மனதிற்கு ஏதோ ஒரு நிகழ்வு நன்மையாகத்தான், நன்மை கொடுப்பதற்காகத்தான் நிகழ்கிறது என்பதை நீ நினைத்தாய் என்றால், நான் உன் சாய் தேவா உனக்கானதை எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறேன் என்றுதான் அர்த்தம். உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு நிச்சயமாக வழங்குவேன் என்பதில் சந்தேகமே இல்லை என் பிரியமே. உனக்கு என்று ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கு சென்று விடுவேன் குழந்தையே? மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள். எந்த ஒரு சூறாவளியையும் உன் மனதிற்குள் அனுமதிக்காதே. இனியும் உன் வேண்டுதலை அலட்சியப்படுத்த நான் விரும்பவில்லை. உனக்கானது அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் செய்ய போகிறேன் குழந்தையே. நம்பிக்கையோடு இரு, உன் வாழ்க்கையே மாறத்தான் போகிறது. வாய்ப்பை விட்டு விடாதே. திசை மாறிய உன் வாழ்க்கையை மாற்றுவேன் உன் சாயிநாதர் என்பதை தீர்க்கமாக நம்பு. கலங்காதே, நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உன் வீடு தேடி வரும் இந்த சுபமான வேளையில் முடிந்ததையும் நிகழ்ந்ததையும் எண்ணி வருந்தாதே.